வாங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வீடியோலாம் பார்த்தீங்களா? வீடியோலாம் பார்த்துட்டு ஒரே கமாண்டு நல்லா இருக்குங்க, நல்ல மனசுக்கு உங்களுக்கு, நீங்கள் உண்மையிலேயே நல்ல மனுஷிக்கா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்த்துட்டு. நேற்று நகை கடைக்கு போயிட்டு அம்பிட்டு ஒரு சந்தோஷம். அந்த நகை கடைக்காரன்னே அப்படி ஒரு பாராட்டுனாரு. நீ செய்குலி சேதாரம்லாம் குறைச்சி தர எடுத்துகிட்டு போங்கக்கா, உங்கள் சொந்தக்காரன்றீங்க தெரிஞ்சவன்றீங்க, நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. நான் எடுக்கலைங்க, உண்மையத்தையும் சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன். என்னைக்கு பொய்யா ஒரு விஷயத்த சொல்லி ஒன்று மறைக்கணும், நம்மளை பூரான்னு கண்ணு வச்சுருவாங்க. தாடி சொல்லக்கூடாதுதா, நம்மளை கண்ணு வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறைக்கவே மாட்டேன். என் ராசி பிரகாரம் நான் எதை மறைக்கிறேனோ அது அப்படியே மறைஞ்சே போயிடும். நான் எதை வெளிக்காட்டி நல்ல பிரபலமாக சொல்கிறேனோ, நான் எம்பிட்டு பிரபலமாக சொல்லி மற்றவங்கிட்ட மன எரிச்சலையோ மன கஷ்டத்தையோ வாங்குறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா இருப்பேன் நான். அதாவது எனக்கு நடக்கிற விஷயங்களை நான் மறைச்சேன்டா அது மறைமுகமாகவே போயிடும். எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் வீட்டுக்காரர் செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினார். செகண்டில் கார் வாங்கி கார் சும்மாவே வீட்டில் நிற்கிறதுக்கு பதிலாக அந்த ஓலோ அந்த இதில் புக் பண்ணி போகிறதுக்கு அந்த இதில் கொடுத்துட்டாரு பார்த்துங்க. அவங்க கம்பெனிக்காரங்க எடுத்துக்கிட்டு வண்டியை ஓட்டுவாங்க. நான் வண்டிக்கு ஏதாச்சும் டேமேஜ் வேலைன்னா நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வாடகை மாதிரி கொடுப்பாங்க பார்த்துங்க. அதை பார்த்துங்க நாங்கள் ஊருக்கு போயில கூட வாடகை வண்டியில் போகிறதாவே எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு அந்த வண்டியில் போவோம். ஒருத்தருக்குமே தெரியாதுங்க. அரசல் புரசல சொந்த வந்ததுக்கெல்லாம் டேச்சிமா ஏதோ கார் வாங்கிட்டதை சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. இல்லையே அப்படிலாம் யார் சொன்னது, அது வந்து வாடகைக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரியே போய்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நாங்கள் செகண்டில் எடுத்ததுனால செகண்டில் எந்த ஒரு வண்டியும் எடுக்கக்கூடாது, ஓடுற வண்டியில். ஆமாம், ஓடுற வாகனங்கள் செகண்டில் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் காசு கூட விட்டாலும் ஃபஸ்ட்டில் தான் எடுக்கணும். ஏன்னு கேளுங்க, அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தானே செகண்டில் விற்கிறாங்க. அதை போய் நம்ம எடுத்தோம்னா வேலையான வேலை வருது. அவங்க கொடுக்குற வாடகை காசை விட வண்டிக்கு வேலை பார்க்குறது அதிகமாகிட்டு போகுது. எங்கள் வீட்டுக்கார சேச்சா இதில் இருந்து 10 ரூபா லாபம் தான் நல்லா இருக்கும். அதுக்கு வேலை பார்க்குறதுக்கு வாடகை ஒரு மாதத்துக்கு 10-20,000 வந்துச்சுட்டா அதை விட தாண்டி அதுக்கு வேலை பார்க்குறது வந்துச்சுன்னா எப்படி? வேணாம்ட்டு அந்த வண்டியை நாங்கள் விற்றுட்டு பேசான்னு கம்முட்டு இருந்துட்டோம். இது நாள் வரைக்கும் சொந்தங்கள்கிட்ட அது உண்மையாகவே போய் சேரலை. அது எங்கிட்ட நிலச்சி இல்லை பார்த்துக்குங்க. அந்த மாதிரி தான் எதை ஒன்றா மறைக்கிறோனோ அது மறைஞ்சே போயிடும். அது மாதிரி நான் நகை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்தாண்டா கண்டிப்பாக என்றைக்கு நான் நகை எடுக்க முடியாது. இதுதான் உறுதி, உண்மை. அதனால உண்மையிலேயே அதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் எடுக்க கூப்பிட்டாக போய் எடுத்தோம். பொய் பேச தேவையில்லை. எல்லாரும் யூடியூப் கிரியேட்டர்னால் எதையாவது ஒன்று கிரியேட் பண்ணி பேசுகிறதே வேலை. நம்மளுக்கு அது இல்லை. நம்மளுக்கு உண்மையான விஷயங்களை பேசுகிறதே நம்மளுடைய சேனலோட வேலை. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? இன்றைக்கி பார்த்துக்கங்க, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை கூப்பிட்டு போயிருந்தேங்க. பிள்ளையை கூப்பிட்டுட்டு நின்றுக்கிட்டு இருந்தா ஆம்பளையும் சும்மாவே இருக்கிறது இல்லைங்க. எந்த பொம்பளை எகனடா உரண்டைக்கு இழுக்கணும் எவடா கிடப்பாண்டே ஊரில் உள்ள ஆம்பளை ஊரம் திரியிறாங்க. கல்யாணம் முடிச்சவங்க தாங்க ரொம்ப மோசம். அந்த அம்மா வந்து எங்ககிட்ட பேசிக்கிட்டு நிற்கிது, ஏத்தா என்னத்தா நல்லா இருக்கியா, என்ன தெரியுதா அப்படின்ட்டு. எனக்கு ஆள் யாருன்னே தெரியல நெசத்துக்கே. நான் ஒரு கூறுகட்ட குப்பமேடு. நல்லா இருக்கே சீமா, நல்லா இருக்கான்னு கேட்குது. நல்லா இருக்காரு. ஒரு வீடியோ யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கேட்குறாங்களோ யாருன்னு தெரியலையே அப்படின்னு. நல்லா இருக்காக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சது மாதிரியே விட்டு வந்துட்டேன். அந்த ஆள் வந்து ஏன் மதனி நல்லா இருக்கியா மதனி அப்படின்னு வந்துச்சு. வந்து கை கொடுக்க மதனி இன்னைக்கு வட்டச்சாரம் வண்டு முருகன்ற மாதிரி கை கொடுக்கடியா போகிட்டேன். கையெல்லாம் கொடுக்க முடியாதாங்கப்பா, ரோட்டை போய் கை கொடுங்க கால் கொடுக்கட்டாங்கப்பா அப்படின்ட்டு அதட்டி பேசுகிறாங்க அந்த அக்காவும். அவர் என்ன விடுறாப்புல இல்லை, அதாக்கு கரும்புச்சாறு குடிக்க கரும்புச்சாறு கொடுக்கும்போது ஏய் கரும்புச்சாரெலாம் நான் குடிக்க மாட்டேன், போடாதீங்க கரும்புச்சாறு போடாதீன்றாங்க. பஸ் வந்துடும், நான் போறேன் அப்படின்னு. அந்த கரும்புச்சாறு பாட்டி வேணாம்ன்றாங்கள விடுங்கன்றாங்க. முடியாது, நீங்கள் கரும்புச்சாறு போடுங்க மதுரைக்கு இல்லாத கரும்புச்சாரை கரும்பு போடு, கரும்பு ஜூஸை புளிய விட்டாங்க. கடைசியில் பார்த்துக்கோங்க, ஜூஸை புளிஞ்சு கொண்டுட்டு வராத, நான் பல்லு வடி, நான் குடிக்க மாட்டேன் மரியாதையே போயிடும், எனக்கு வேணாம் எந்த ஜூஸும் அப்படின்றாங்க. ஆனாலும் விடுறாப்புல இல்லை இந்த மனுஷன். பொண்டாட்டி வழியில கவனிக்கிறதுல என்னத்தா சாம்பார்ல கூட்ட இன்னைக்கு வைக்கல. சாம்பாருக்கு இன்னைக்கு மணி ஆகி போச்சுல, நீ இங்கிட்டு வராத சட்டிட்டு வச்சுறாங்கிட்டு போ. அப்புறம் பார்த்துக்கோங்க ஒரு வழியாக என்னதான் நடக்குதுன்னு இந்த கரும்புச்சாரை குடிப்பாங்களா மாட்டாங்களா, அவர் வாங்கிடுவாரா மாட்டாரா, சொல்லோட உயிர்வாரன்று நான் 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி மனுஷங்க திடுறாங்க? தான் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு 10 காசுக்கு வாங்கி கொடுக்குறது இல்லை, ஊரில் இப்படி தெரியுறது நாட்டில். அதோட சரி என்னதான் நடக்குதுன்னு வாப்பன்னு பார்த்தா கரும்புச்சாரை குடிக்க மாதிரி வாங்கிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணிட்டாப்புல. விடுறாப்புல இல்லை, அவர் நல்லா உறுதியாக தேர்ந்திருக்காரு கரும்புச்சாரை வாங்கி கொடுக்குறதுல. சும்மா பேச்சுக்கு சொல்லலாம் அவருக்கு. ஒருத்தர் பேச்சுக்கு சொல்லுவாங்க, குடிக்கிறீங்களா கரும்புச்சாறு குடிக்கிறீங்களா, வாங்க இப்படி சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஆனால் வாங்கி தர மாட்டாங்க. அப்படி நான் நினச்சேன். அவங்க அதட்டுறாங்க அந்த அக்கா, ஏய் வாங்காத, நான் குடிக்க மாட்டேன் போடாதீங்க கரும்புச்சாறு அப்படின்ட்டு.
அங்கே போ போதைக்கு நானா கிடச்சேன் அப்படின்னு கத்துறாங்க. போதை வேறு அடிச்சு போகிறவருக்கு என்னன்னு தெரியலை. ஆனால் நல்லா தெளிவாக பேசுகிறாரு. போதை அடிச்சுற மாதிரி இல்லையே. போதை அடிச்சா தினி தெளிவு இல்லாமல் இருக்குமே. நல்லா பேசுகிறாரு மதினிண்டு. கடைசியில் கப்பில் வாங்கிட்டு கிராஸ் பண்ணுறது பஸ் வந்துருச்சு. அட பாவியெல்லாம் அவர் வாங்கிட்டாரு. நம்ம குடிக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்குள்ள பஸ் வந்துச்சையா. சரி பஸ் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, என்னதான் நடக்குது அப்படின்ட்டு தள்ளித்தான் வருது பஸ்ஸு. நான் பஸ் வந்துச்சு சொல்லாமல் இடுப்பில் பிள்ளைய வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அவர் போய் அந்த கரும்புச்சாரை கொண்டு வந்து குடிக்க வேற வேகம் வாங்கி குடிச்சா. இன்ன வரைக்கும் ஏய் வாங்காத போகட்டு, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அதை வாங்கி வாயில் வச்சுட்டாங்க. குடிச்சிச்சு பஸ் வந்துருச்சு. ஐயோ பஸ் வந்துச்சு அந்த அப்படி கொடுக்குறேன். ஏன் பாதி என்ன மாதிரி ஒரு மடை குடிச்சிட்டு கொடுத்தா எப்படி மாதிரி நான் என்ன செய்யறது? நீ குடி, நான் குடிச்சேன்னா நீ குடி, மாதிரி தானே குடிச்சேன் அப்படின்னு பஸ்ஸில் ஏறுறவங்கள விடல. மாதிரி கூட்டமாக ஏறிக்கிட்டு இருக்காங்க. இறங்கிட்டு வந்து குடிச்சிட்டு போக கொடுத்துட்டாரு. இவங்க 2 பேர்த்தையும் கண்காணிச்சுட்டா என் பஸ்ஸில் ஒழுங்கா ஏறுமா விழுந்துரும் அதை பிள்ளைய வச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு கண்ட்ராக்டர். நான் ஏறிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குற என்ன நடக்குது. குடிச்சிச்சு பட குடிச்சிச்சு கப்படிச்சப்பல பஸ் எடுத்துட்டு வேகம் ஏறி பஸ் இதில் படியில் ஏறிச்சு. ஆனால் கப்பு அந்த டம்ளர் கையில் இருக்கு. புடி அப்படின்னு தூக்கி படிச்சு. ஐயோ மாதிரி விழுந்து உடச்சிடாங்க அப்படி கையில இப்படி வாங்கிட்டாரு. கையிலுக்குள்ளேயே விழுந்துருச்சு கரெக்டா. பெரிய காமெடி சிரிச்சு மனசு பயலுங்க. ஆம்பளைங்க எப்படியெல்லாம் இருக்கீங்க உலகத்துல. நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு மயக்கமாக வருது அப்படி கலர் வாங்கி கொடுங்க, வாடி வீட்டுக்கு போயிடலாம், தண்ணியை குடிச்சுக்கலாம். என்ன உனக்கெல்லாம் மயக்கம் வருது, பெரிய பிள்ளை பரப்பரையாக்கம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு எத்தனையோ ஆம்பளைய வாங்கி கொடுக்க ஓடுறத நான் பார்த்துருக்கேன். எங்கெங்க ஏன் சொல்லணும் தான் நம்ம சீமையா ஒரு நாளைக்கு அப்படித்தான் பண்ணுவார். ஆனால் அடுத்த பொம்பளைகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் அடுத்த உடம்புலைகளுக்கு உதவுறதுக்கும் ஓடுற ஓட்டத்தை பார்த்தீங்கண்டா எங்க அந்த கட்டை போய் தூக்கிட்டு வர முடியலண்டா. என்னால நான் எம்பிட்டு உன்னை விட வேலை பார்க்குறேன். நீனாச்சும் 4 மணிக்கு எழுந்து கொஞ்ச நேரம் வடக்கடை போடுறதுக்கு உனக்கு மட்டும் கஷ்டம்டா. நான் 80 அடி ஒசரத்தில் வெல்டிங் பற்ற வச்சு அங்கங்கே கையில் அடி விட்டு காலில் அடி விட்டு தர்றேன். நான் தூக்க முடியுமா? தூக்கிட்டு வந்தால் தூக்கிட்டு வரலட்டு ஆட்டை பிடிச்சி வாருவார். பக்கத்தில் இருக்கிற ஒம்பளை இதே தூக்க முடியாமல் கிடந்தா கேட்கவே கேட்காது. ஓடியே போய் தூக்கி கொண்டு போய் பைக்கில் கொண்டு போய் வைப்பார். ஏஞ்சிமே என்னையெல்லாம் தூக்க சொன்னா அப்படி சொல்கிறீங்களா? நீ நம்ம பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஒன்னிட்டு என்ன ஒன்றான்னு சொல்லலாம், பாவம்ல அவங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி அந்த ஆள் அந்த கரும்பு சாரை கொடுக்க அந்த அக்காவுக்கு மதினின்னு பஸ்ஸில் ஏறின பொம்பளையும் இழுத்து பிடிச்சி கொடுத்து அதை குடிக்க விட்டு அந்த டம்ளரையும் அப்படியே கையில கேட்ச் பண்ணுறாரப்பா. அந்த அளவுக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை, எம்பிட்டு பெரிய மனப்பான்மை இந்த ஆம்பளை மனுஷங்களுக்கு. ஆத்தாடி உலகத்தில் இப்படியெல்லாம் ஆம்பளைகளை நான் பார்க்கல. உங்க என்னத்த சொல்ல. அதோட சிரிச்சுட்டு பஸ்ஸில் வரையிலேயே மக்கள்கிட்ட போய் இது விவரமாக எடுத்து சொல்லணுமையா அப்படின்ட்டு வாரேன். இப்படிலாம் நடக்குதா உங்கள் வீட்டுகளில் உங்கள் ஆம்பளைங்க? அதில் ரொம்ப முக்கியமான சிரிச்சுக்கிட்டே பேசிட்டேன், சீரியஸாக பேசுவோம். அதில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில், ஏக்கா என்னதான் புருஷன் நம்மளை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாலும் சில சமயங்களில் அடுத்த பெண்கிட்ட நம்ம வீட்டுக்காரோட அன்பு போகுதுன்னு தெரிஞ்சே அந்த நரகத்தில் குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீக்கா அப்படின்லாம் சில பேர் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த கமாண்ட் எடுக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது? ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருவரோட வாழ்க்கை தரமும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம போய் அதுக்குள்ளே போய் நம்மளுடைய கருத்தை சொல்கிறோம்னு 6 மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எதுக்கும் இது பதிவு பண்ணலை. ஆனால் என் மூலையில் அந்த அக்கா சொல்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காசு பணம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க இன்னொரு பொம்பளையை தேடி போகிறதோ அல்லது வப்பாட்டி வச்சுக்கிட்டு வாழ்கிறதோ அப்படி வாழ்ந்தாங்கன்னா அது காசுவோட திமிருக்கு பண்ணுறது. அந்த திமிருக்கு பண்ணுறவங்க என்றைக்கு இருந்தாலும் தம் கொண்டாடிட்டு திரும்பி வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் காசு பணம்லாம் இருக்காது, கஷ்டமாக இருக்கும், கஷ்ட சூழ்நிலையாக இருக்கும். பொண்டாட்டி இங்கே குடும்பம் நடத்துறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபட்டு இருப்பார். அதுக்கு காரணம் என்னவா இருக்குண்டா, கண்டிப்பான முறையில் அவங்க வீட்டு மனைவியாத்தே இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியால் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பார். ஏன்ட்டு கேளுங்க, அவர்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, ஒரு குடும்பத்தை நடத்துறதே கஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்து இன்னொரு பொம்பளையோட அரவணைப்பில் போய் இருக்காருண்டா அதுக்கு காரணம் இங்கே என்னமோ கிடைக்காத ஒன்று அங்கே கிடைக்குது அப்படின்றதே அர்த்தம்.
அதை நம்ம குடும்பத்தில் புரிஞ்சு நம்ம புருஷன்கிட்ட என்ன மாதிரியான தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம புருஷன்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களில் அவர் நம்மளை விட்டு விலகி போகிறாரு அப்படின்றது உங்களுக்கு தான் புரியும். குடும்ப நடத்த உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அதை புரிஞ்சு நம்ம புருஷனுக்கு ஏத்தாப்புல நம்ம நடந்தோம்னா அது வந்து சரியாக்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரி ஆயிரும் கண்டிப்பாக. என்னதே இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு தன் பொண்டாட்டி தாலி கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் இருந்தாலும் அவங்க அதிகமான பணத்தை எதிர்பார்ப்பாங்க அந்த ஆம்பளைகிட்ட. ஆனால் பொண்டாட்டி எதிர்பார்ப்பானா கண்டிப்பாக பொண்டாட்டியும் பணத்தை எதிர்பார்ப்போம். என்ன நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு பணம் எதிர்பார்க்கார பொம்பளையில இருக்க மாட்டாங்க உலகத்தில். குடும்பம் நடத்துறதுக்கு பணம் தானே அவசியமாக இருக்குது. ஆனாலும் சில கஷ்ட நஷ்டங்களை பொறுத்துக்குருவோம். அவங்களால பொறுத்துக்கிற முடியாது. நீ இன்னொருத்தையே வச்சுக்கிட்டு இருக்க, நீ இன்னொருத்தி கூட இருக்க, உங்ககிட்ட வாழ்கிறதே ஒரு அசிங்கமான செயல். நான் வந்து உன்னைய விட நீ இன்னொருத்தி வச்சுருக்க மாதிரி நான் இன்னொரு தப்பு பண்ணுவேன். நீ சொல்கிற வச்சா என்கிட்ட கேட்கல, நானும் நீ சொல்கிற வச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு குடும்பத்துக்குள்ளே சண்டையும் தகராறும் பண்ணி கிடந்தோம்னா அந்த இடத்துல அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க எதுவுமே பேசாமல் ஜெயிச்சிருவாங்க. உங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்காரு அந்த பொண்ணு எந்த ஒரு பேச்சுமே பேசாமல் ஜெயிச்சிருவாங்க அவங்க வாழ்க்கையில். நீங்கள் இப்படியே கத்திக்கிட்டே உங்கள் வாழ்க்கையை இழந்து போயிடுவீங்க, அன்பை இழந்து போயிடுவீங்க. வீட்டில் எல்லா எல்லா சந்தோஷங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே போவோம். நம்ம ஒன்றா இறங்கி போயிடும். அதனால என்றைக்குமே நான் சொல்கிறேன், புருஷன்ட்டா நீ அவ்வளோ வச்சுருக்க, நீ அவளோட இருக்க, உங்கள் மேலே பாசம் இல்லை அப்படின்னு புருஷன்கிட்ட சண்டை போடுறத விட்டுட்டு எதுக்காக நம்ம புருஷன் அங்கே போயிருப்பாரு அப்படின்றது நீங்கள் புரிஞ்சு அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் குடும்பம் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் எங்கேயும் போக மாட்டார். பணங்காசு அதிகம் சம்பாரிச்சிட்டா சில பேர் அந்த மாதிரி போகிறாங்க. அவங்கள நம்மளால் தடுக்கவே முடியாது. அதில் வேறு வழியே இல்லை, விதியேன்னு வாழ வேண்டியதான். இல்லை வேணாம்ட்டு தூக்கி போட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ முடிஞ்சா வாழ்ந்து கழிக்க வேண்டியதுதான். அப்படித்தான் நான் சொல்லுவேன். என்னடா ஒய்ஃபை ஆன்ல பிஸ்கட் வாங்கிக்க, இப்படியே வாங்கிறாத, ட்ரெஸ் போட்டு போ, பூஜா கூட்டிகிட்டு போ. ஒய்ஃபை எப்படி ஆன் பண்ணுறது? ஒய்ஃபை ஆன் பண்ணால் இது வீடியோ கட் ஆயிரும்ல, கொஞ்சம் நேரம் பொருள் முடிஞ்சிருச்சு. அப்படியே அவங்க வாழ்க்கை தயத்தை நடத்துங்கத்தே. நம்ம புருஷன் இப்படி பண்ணிட்டானே படுவாவி பாதகத்தே, ஆத்தாடி உன்னை எந்த காலத்திலும் மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு காலம் பூரா சண்டை விட்டு கிடக்காதியத்தே. எப்படியோ வழி தவறி போயிட்டாரு. அதுக்கு காரணம் நம்மளும் ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருப்போம். பொம்பளை நம்ம வீட்டில் காரணகர்த்தாவாக இருந்திருப்போம். இப்போ என் புருஷன் போய் இன்னொரு பொண்ணோட அட்டாச் ஆறாருண்டா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நான் ஏதாவது அவரை கவனிக்காமல் விட்டுருப்பேன். கண்டிப்பாக அவர் எல்லாத்தையும் கவனிச்சிருந்தேன்டா நம்ம பொண்டாட்டி இல்லாத அங்கே இருக்காது. அது தேவை கிடையாது அப்படின்ற எண்ணம் அவருக்கே உண்டாகும். ஆமாம். அப்போ நம்ம என்ன எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும். எல்லாத்தையுமே மரியாதை கொடுக்குறதில்ல, என்ன ஒரு புருஷனுக்கான மரியாதை கொடுக்குறதில்ல, நம்ம அன்பை கொடுக்குறதில்ல, எல்லாத்தையுமே அந்தரங்கமான விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பங்களிப்பு சிறப்பான முறையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. பணங்காசு இருக்கிற ஒரு பொருளை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன்னு கேளுங்க, அவங்களுக்கு காசு பணம் இருக்குது, எதை வேணாலும் வாங்கிடலாம், எதை வேணாலும் நடத்திடலாம், எதை வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க வந்து மேலோங்கினவங்களை ஒன்றும் சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. என்ன நான் சொல்கிறது சரிதானா? எனக்கு தெரிஞ்ச அறிவுரையே சொல்கிறேன். மற்றவங்களுக்கு நான் அந்த கஷ்டங்கள் எனக்கு வரல, அதை அனுபவம் பண்ணலை. அனுபவம் பண்ணாததுனால நான் அதை சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் நான் அப்படி தான் யோசிப்பேன். என் புருஷன் மேலே கோவப்பட மாட்டேன். புருஷன் மேலே கோவப்படுறதை விட்டுட்டு நம்மள்கிட்ட என்ன இல்லாமல் அவர் நம்மளை விட்டு விலகி போனார் அதை யோசனை பண்ணி அதில் கொண்டு போக பார்ப்பேன். நம்ம அவர் மேலே கோவப்பட்டு இன்னும் எரிச்சல் படுத்தி இன்னும் கஷ்டப்படுத்தி அந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப 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 வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து இன்னும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே பயப்படுவார். போனோம்னா பொண்டாட்டி கொத்துன்னு கொத்துவா. எதுக்கு? நம்மளுக்கு கிடைக்குது இங்கே எல்லாமே, சாப்பாடு சந்தோஷம் எல்லாம் கிடைக்குது. இங்கே கொஞ்ச நேரம் 1 மணி நேரத்தை எக்ஸ்ட்ராவே இங்கே இருந்துட்டு தூங்குற நேரத்துக்கு வீட்டுக்கு போவோம். அவள் தூங்கி தொலையட்டும் அப்படின்ற மாதிரி எண்ணம் உண்டாகும். நான் ஒரு ஆம்பளையாக இருந்தால் கூட அப்படி எண்ணம் உண்டாகும். அதனால தாய் குளங்களே, நம்ம புருஷன் இப்படி போயிட்டாப்புல தப்பு பண்ணாரே மனசு இல்லை, மன உலகத்தில் இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்காதவன் மட்டுமே தவறு செய்யாமல் இருக்கிறார். பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாதவங்க தான் அந்த தவறை பண்ணாமல் இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்ச எல்லாருமே அதில் ஒரு தடவை இறங்கி பார்ப்போமா அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்தர்ப்பங்களை யாருக்கும் அதுவாக உருவாக்குறது இல்லை. சந்தர்ப்பங்கள் வந்து நம்மளே சில சமயங்களில் உருவாக்கி கொள்கிறோம். நம்மளுடைய கஷ்டம், என் புருஷனே கஷ்டப்படுத்துறேன், என் புருஷனை இப்படி பண்ணுறேன், எனக்கு புருஷன் வந்து சரியில்லை அப்படின்னு சில இடத்துல அழுகையிலையோ சில இடத்துல நடந்து பேசையிலையோ எப்படியோ ஒரு வகையில்
நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ எப்படியோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம மேலே அனுபவம் வந்து இந்த பொண்ணு வந்து புருஷனை விட்டு இருக்குது, இதுகிட்ட பேசணும்னா ஓரளவுக்கு நம்மகிட்ட பேசுவோம், இதுகிட்ட அன்பாக இருந்தோம்னா அது நம்மளுக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுதான் சில ஆம்பளையை வந்து சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி எல்லா மனுஷனுமே தப்பு பண்ணுற மனுஷன்தான். மனுஷனாக பிறந்தா தப்பே பண்ணாரவே எவனுமே இருக்க மாட்டான், எந்த பொண்ணும் இருக்க மாட்டான், எந்த ஆம்பளையும் இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் ஒரு மனுஷனை வந்து அதுக்கு ஏற்றாப்புல கொண்டு போகுது என்ன. அதனால தயவு செய்து திரும்ப திரும்ப சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க உங்கள் புருஷனுக்கு. ஆமாம், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த சூழ்நிலையிலேருந்து மாறுறதுக்கான வழிகளை வகுத்து கொடுங்க. நல்லபடியாக பாசமாக அன்போடு இருங்க புருஷன்கிட்ட. அதே மாதிரி பொண்டாட்டிக்கிட்டையும் பாசமாக அன்போடு இருங்க. அன்போட பாசமாகத்தான் இருக்கேன், நல்லாத்தையும் குடும்பம் நடத்துகிறேன், காசு உடம்புலாம் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டுறேன், ஆனாலும் என் பொண்டாட்டி எங்கே இருக்கிறா, அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் எவ்வளவுமே இருக்க மாட்டான், ஏதாச்சும் ஒன்று குறைபாடு இருக்கும் கண்டிப்பாக. அது என்னன்றதை கண்டுபிடிங்க. அப்படி குடும்பம் நடத்துக்கிட்டே எல்லாரும் எனக்கு எந்த கடவுளுக்கு அந்த அந்த வகையில் எனக்கு எந்த இதுவும் இது பண்ணலை. என்ன சும்மா சொல்லக்கூடாது. என் ஜி மேலே நல்ல மனுஷன், அவர் வாட்டுக்கு வேலைக்கு போக வெட்டிக்கு போக இடையில நான் சித்தி ரெடி பண்ண போகிறேன்னு சொல்ல அப்படி இருப்பார். என்னத்தா நான் தான் சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வரேன். இடையில பாத்திரம் வளர்க்க மாட்டியா, உடம்பு முடியலையா, கை வலிக்குதோ, சித்தி ரெடி பண்ணிடுவா அப்படின்வாரு. நம்ம சித்தி சொத்தி ரெடி பண்ணுறேன் அப்படி போகாட்டே அப்படின்ட்டு பேசான்னு இருந்துருவேன். ஓ சித்தியா அப்படின்னு ஒரு நாளைக்கு கொதிப்பேன், அவ்வளவுதான். அது வந்து ஒரு விளையாட்டாக நினச்சிட்டு ஓடிடுவேன். அப்படியே போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போதும். நான் போய் என்ன பிள்ளை ஒரு நெட்டான முடிச்சு சொல்லுது, என்ன செஞ்சு வச்சு கொடுக்குறேன், இதுதான் என்னென்ன பேச்சு, அவ்வளோதான். ஏங்க ஒவ்வொருத்தரும் யூடியூப் சேனலில் ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிப்பாங்க. ஆனால் யார் என்னென்ன கண்டென்ட் போட்டாலும் எல்லாரோட நோக்கம் ஒரே தான் இருக்கும். என்ன தெரியுமா, பணம் சம்பாதிக்கிறது. எல்லா யூடியூபரும் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் இதில் வீடியோவாக போடுவாங்க. என்ன அப்படி வீடியோ போடுறவங்களை பார்த்து நீ பணத்துக்காகத்தானே இப்படி நடிக்கிற, நீ பணத்துக்காகத்தானே இப்படி பேசுகிற, நீ பணத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. அது அவங்களுக்கே தெரியும்ல, அதுதான் உண்மை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இதில் எல்லாருமே கிரியேட்டராக வீடியோவும் பேச்சுவார்த்தைகளையும் கொண்டு போகிறாங்க. அதில் சில பேர் அவங்க என்னென்ன எந்தெந்த கேட்டகரியை தேர்ந்தெடுக்குமோ அந்தந்த கேட்டகரியில் போய்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீ பணத்துக்காக நடிக்கிறவ, நீ பணத்துக்காக கேவலம் பண்ணுற, பணத்துக்காக இதை பண்ணுற அதை பண்ணுற அப்படின்னு சொல்லாது. பணத்துக்காகத்தே உலகமே பணத்துக்காகத்தே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அதை தான் எல்லாரும் யோசனை பண்ணிக்கிட்டு கம்முன்னு இருங்க, என்னத்தையாச்சும் சொல்லாதீங்க. என்ன பெரிய நடிச்சுக்கிட்டு இருக்குது இது பணத்துக்காக, அதுக்கிட்ட போய் எல்லாரும் பேசிக்கிட்டு அதுகிட்ட போய் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அது வீடியோவை பார்த்துக்கிட்டு அம்பிட்டு பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடித்தாதான் என்ன, நடிக்கிறதுக்கு தான் யூடியூப் சேனலே. யூடியூப்ன்றது வந்து நடித்து மக்களுக்கு ஒரு அறிவுரையான விஷயங்களை கொண்டு போகணும், இல்லை சந்தோஷமான ஒரு விஷயங்களை கொண்டு போகணும், தவறான வழிகாட்டுதல் இல்லாமல் நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்றத யூடியூப் சேனலே. அதில் நடித்தாதான் தப்பே கிடையாதே. நடித்தா பெரிய தப்புன்னு ஒன்றும் இல்லை. அவங்க நடிச்சுட்டு போகிறாங்க. இப்போ நான் இருக்கேன், குழந்தை மாதிரி யோசிக்குது, எல்லாமே தெரியும் இதுக்கு, இது குழந்தை மாதிரி சும்மா அப்படின்னு ஓடியாருது. அப்படின்னா இருக்கட்டும் ஓடி அறையில் அந்த குழந்தை மாதிரி என்னுடைய அந்த சிரிப்பு, அந்த குழந்தை மாதிரி என்னுடைய இதுவும் என் மூஞ்சிக்கும் இதுக்கும் அது உண்மையாக ஒத்து போச்சுன்னா மக்கள் லைக் பண்ணிட்டு போகிறாங்க. அது எதுக்கு பார்க்குற நீங்கள் போராமையில் பொங்கி வெளியிற அடுத்தடுத்த யூடியூபருக்கு அடுத்தடுத்த மனசுக்கெல்லாம் ஏன் உங்களுக்கு அப்படி நடிச்சு பாருங்க. அந்த நடிப்பு உங்களுக்கும் அது யதார்த்தமாக அமையணும். யதார்த்தமாக அமைஞ்சிச்சுன்னா எல்லாருமே யதார்த்தமாக இருக்கும், உண்மையாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா தான் லைக் பண்ணுவாங்க. நம்ம நடிக்கிறோம்னு தோணுச்சுன்னா ஐயே இது என்ன சும்மா வீண்டு நடிக்குது அப்படின்றத அவங்களுக்கு மனசுக்கு படிச்சுன்னா லைக் பண்ண மாட்டாங்க. என்ன நான் சொல்கிறது, அந்த சிரிப்பும் அந்த இதுவும் என் கூட இருந்தது. அது எனக்கு ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மையால் வந்தது. என்ன நான் ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்டலில் சேர்க்கணுன்னா அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க நம்ம அறிவுத்திறனோட ரொம்ப அறிவாக பேசுகிறோம்னா நம்மளுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். என்ன உனக்கு வயசுக்கு மீறி அறிவுத்திறன் இருக்குது, வயசுக்கு மீறி பேசுகிற அப்படின்ட்டு என்னை போட்டு இது சித்திரவதைப்படுத்துவாங்க. அப்போ நம்ம குழந்தைய மாறினாத்தான் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் இருக்க முடியும். அப்போ குழந்தைய மாதிரி ஓட முடியுதேன். இப்போ நல்லா ஆயிடுச்சு பான்மதி, இப்போ நல்லபடி ஆயிடுச்சு பான்மதி, ஒழுங்கினம் இல்லாமல் நல்லபடியாச்சு ஆச்சுன்னுவாங்க. பைத்திய மாதிரி தெரிஞ்சால் நல்ல மனுஷன். அறிவுத்திறனோட எதுக்கு நான் பாத்ரூம் கழுவணும், கக்கூசுலாம் நான் கழுவ முடியாது, டீச்சரை கழுவ சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் வாய் அதிகமாக பேசி ஒழுங்கினமான ஒரு பொம்பளையா அப்படின்னு பேசுவாங்க. அப்படித்தான் எனக்கு உருவானது. எனக்கு அந்த எண்ணம் அப்படின்னு இடையில வர்ற எண்ணம். ஆனால் உண்மையிலே எனக்கு அறிவுத்திறனான குணங்களும் நல்ல ஒரு தெளிவான மூளையும் இருக்கத்தான் செய்யுது. முன்னக்கூடிய ஒரு மனுஷன் என்ன யோசிக்கிறான்றது கூட யோசிச்சிருவேன். ஒரு ஆம்பளை நம்மளை பார்க்குற பார்வை என்ன பார்வை அப்படின்றது கூட யோசனை பண்ணிடுவேன். ஒரு ஆம்பளை நம்மகிட்ட பேசுகிறாண்டா என்ன விஷயத்துக்காக பேச வரேன் அப்படின்றது கூட சரியாக புரிஞ்சிருவேன். அது மாதிரி இருக்குது.
ஆனாலும் வர்றது உண்மை. அது என்னோட சந்தோஷம். எங்க நல்லா இருக்கா சேலை அப்படின்னு கேட்குறது உண்மையிலேயே என்னோட சந்தோஷத்தோட வெளிப்படுதே அது. அது பொய்ன்னு நினைக்கிறவங்க பேசாண்டிக்கிறங்க, உண்மை நினைக்கிறவங்க லைக் பண்ணிட்டு போகிறாங்களே, உங்களுக்கு என்ன உதறது? லைக் பண்ணுங்க, கைப்பாம்புக்குங்க. நான் போயிட்டு வரேன். இதுக்கு வேறு பேசி வாயில் முறை தள்ளிடும். லைக் பண்ணுங்கத்தா.